வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேசிக்காக சீலிங், ரூஃப் அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு டெம்ப்ளேட் வந்து இம்பீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கிறது தான் ரிப்பன் பார். ரைட் சைடில் இருக்கிறது ப்ராஜெக்ட் ப்ரௌசர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் தான் வந்து ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான் எல்லாமே பார்க்க முடியும். மேலே இதான் 3D செக்ஷன். நம்ம வந்து சீலிங், ரூஃப்லாம் வரைகிறதுக்கு ஆர்கிடெக்சர் அதில் தான் போகணும். அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வால் க்ரியேட் பண்ண போகிறோம். வாலை செலக்ட் பண்ணிவிடுங்க. வாலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் லைன் வச்சு வரைய போகிறீங்கன்னா லைன், இல்லை ரெக்டாங்கிள் வச்சு வரைய போகிறீங்கன்னா ரெக்டாங்கிள். உங்களுக்கு தேவையானதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். நான் லைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிம்பிளாக பேசிக்காட்டு தான் உள்ள இது பார்த்துட்ருக்கோம். ஒரு வால் எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். வால் நம்ம போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம வந்து டோர் போடுவோம். டோர் போடுறது அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம வால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணது மாதிரியே வாலுக்கு அடுத்தது டோர் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பாருங்கள், டோரை செலக்ட் பண்ணிட்டேன். டோரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான இடத்துல, வால் இருக்க இடத்துல கிளிக் மட்டும் பண்ணால் போதும். பாருங்கள், அழகாக டோர் ப்ளேஸ் ஆயிரும். அடுத்தது விண்டோ க்ரியேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான இடத்துல வச்சுட்டு நம்ம டோர் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்மளுக்கு ஃப்ளோர் பிளான் லெவலில் இருக்குது. இனி வந்து நம்ம 3D வியூவில் பார்ப்போம். இதை ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் 3D ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு 3D வியூ தெரியும். பாருங்கள், நம்ம போட்ட வால், விண்டோ, டோர்லாம் கிளியராக இருக்குது. இதை ஃப்ளோர் பிளானில் சேஞ்ச் பண்ணிடலாம். இது நம்ம வந்து ஃப்ளோர் போட போகிறோம். ஃப்ளோர் போடுறதும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் நான் வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேருந்து இந்த கார்னரில் போட்டுட்டு இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்தா போதும், ஃப்ளோர் ப்ளேஸ் ஆகிரும். 3Dயில் பார்க்க போகிறேன். பாருங்கள், அடுத்தது ஃப்ளோர் போட்டாச்சு. இந்த சீலிங் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சீலிங் போடும்போது இந்த லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் லெவல் வந்து 1 வச்சுடுங்க. சீலிங்கும் அதே மாதிரி தான், நம்ம ஃப்ளோர் போட்டது மாதிரி போட்டுற வேண்டியதான். சீலிங் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிரும். இது மாதிரி டிக் கொடுத்துருங்க. பாருங்கள், நம்ம 3D வியூவில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட சீலிங் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிட்டு அடுத்த வந்து நம்ம வந்து ரூஃப் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூஃப் நம்ம போடும்போது இதெல்லாம் அந்த ஆர்கிடெக்சருக்குள்ளே தான் போய் எடுக்க முடியும். ரூஃப் போடும்போது இந்த லெவல்ஸில் வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் அந்த லெவல்ஸ் வந்து லெவல் 2 மாற்றிடணும். லெவல் 1 வச்சு நம்ம போட்டோம்னா ஃப்ளோர் போட்ட இடத்துலையே ப்ளேஸ் ஆகிரும். நம்ம கீழே பாட்டம்லேருந்து மேலே
போனால் லெவல் 2ஆக மாறிடும். நம்ம ஃப்ளோர்லாம் லெவல் 2 தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் லெவல் 2ஆக சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், நம்ம போட்ட ஃப்ளோர் வந்துட்டு போட்ட ரூஃப் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மேலே பாருங்கள் ஃப்ளோர் இருக்குது, சீலிங் இருக்குது, ரூஃபும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வியூவாக பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஈஸ்ட் லெவலில் பார்ப்போம். பாருங்கள், நார்த் வியூ, சவுத் வியூ, அடுத்து வெஸ்ட் வியூவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான இதான் பார்த்துருக்கோம், எப்படி வால் சீலிங்லாம் க்ரியேட் பண்ணுதுன்னு. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.